உங்களுக்கு என்ன விட அஜித் தானே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லங்க என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னா, இல்ல நீங்க என் கூட படமே பண்ணல, அவரோட தான் நீங்க 2-3 படம் பண்ணீங்கன்னாரு. நான் சொன்னேன், ஐயோ விஜய் உங்களுக்கே தெரியும் அந்த நேரத்துல நான் எவ்வளவு பிஸியா இருந்தேன்னு, எனக்கு சுத்தமா டேட்ஸ் கொடுக்க முடியல. சோ பீயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் தெரியும் சும்மா கேட்டேன். ஐயோ நானும் விஜய் சார் செம்ம போட்டி தெரியுமா டான்ஸ்ல. நைட் ஷூட்டிங் எல்லாம் பண்ணாங்க. அந்த yellow dress வந்து ஃபுல் நைட் ஷூட்டிங். ரொம்ப கொசு இருக்கும் அங்க வந்து உட்கார்ந்த இடத்துல, ரொம்ப உட்கார முடியாது ரொம்ப நேரம். அதனால எங்க லைட்டிங் எல்லாம் பண்ற வரைக்கும் நாங்க 2 பேரும், எங்களுக்கு 2 காரு இருக்கு, அந்த காருக்குள்ள உட்காந்துக்குப்போம். வெளியில ஷார்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மூமெண்ட் செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் ஃபர்ஸ்ட் இறங்கி ஓடி போய் இது ரிஹர்சல் எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் மெதுவா அவர் வருவாரு. 2 வாட்டி நான் பார்த்த உடனே அவர் வருவாரு. அவர் பெட்டரா நான் பெட்டரான செம போட்டி. பட் நல்லா இருந்தது. விஜயோட டயலாக நான் சொல்லுவேன், நான் இன்னைக்கு அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு சொல்லணும். இது நாங்க ரிஹர்சல் பார்த்து நாங்க பிராக்டிஸ் பண்ணியாச்சு. சோ அப்புறம் ஷார்ட்டுக்கு போனாங்க. என்கிட்ட பேசுறது வேற, பட் அந்த ஷார்ட்ல போய் அங்க வந்து ரியல் ஆக்டரோட அவங்க வந்து என்ன மாதிரியே பண்ண மாட்டாங்க, அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அது எப்படி இருக்கும், என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு எனக்கும் ஈவன் ஐ ஹேட் நோ ஐடியா எப்படி இருக்கும், எப்படி பண்ண போறாங்க என்னதுன்னு. அங்க போயிட்டு ரிஹர்சல் தான் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு 2 டயலாக் தான் இருந்தது. அந்த சீன் பெரிய சீன் அது. அந்த சீன்ல வந்து 2 டயலாக் பேசுறாங்க. அந்த டயலாக் பேசிட்டு அதோட ஷார்ட் முடிய வேண்டியது. பட் ஆனா என்ன சீன் ஞாபகம் இருக்கா மேம்? 4+4 is 17 தானே பேபி, தட் ஒன் செக் பண்றியா, தட் ஒன். அந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் ரிஹர்சல் பார்க்கலான்ட்டு சும்மா நார்மலா தான் ஆரம்பிச்சாங்க. 4+4 17 தானே பேபி அப்படின்னு செக் பண்றியான்னு ஆரம்பிச்சுட்டு அந்த ஃபுல் போர்ஷன் ஃபுல்லா சொல்லிட்டாங்க. இவங்க சொல்ல அவங்க சொல்ல, இவங்க சொல்ல அவங்க சொல்ல. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒன்னும் புரியல. என்ன இப்படி திரும்பி பார்த்து தேடி பார்த்து, என்னங்க உங்களுக்கு என்ன விட அஜித் தானே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லங்க என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னா, இல்ல நீங்க என் கூட படமே பண்ணல, அவரோட தான் நீங்க 2-3 படம் பண்ணீங்கன்னாரு. நான் சொன்னேன், ஐயோ விஜய் உங்களுக்கே தெரியும் அந்த நேரத்துல நான் எவ்வளவு பிஸியா இருந்தேன்னு, எனக்கு சுத்தமா டேட்ஸ் கொடுக்க முடியல. சோ பீயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் தெரியும் சும்மா கேட்டேன். ஐயோ நானும் விஜய் சார் செம்ம போட்டி தெரியுமா டான்ஸ்ல. நைட் ஷூட்டிங் எல்லாம் பண்ணாங்க. அந்த yellow dress வந்து ஃபுல் நைட் ஷூட்டிங். ரொம்ப கொசு இருக்கும் அங்க வந்து உட்கார்ந்த இடத்துல, ரொம்ப உட்கார முடியாது ரொம்ப நேரம். அதனால எங்க லைட்டிங் எல்லாம் பண்ற வரைக்கும் நாங்க 2 பேரும், எங்களுக்கு 2 காரு இருக்கு, அந்த காருக்குள்ள உட்காந்துக்குப்போம். வெளியில ஷார்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மூமெண்ட் செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் ஃபர்ஸ்ட் இறங்கி ஓடி போய் இது ரிஹர்சல் எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் மெதுவா அவர் வருவாரு. 2 வாட்டி நான் பார்த்த உடனே அவர் வருவாரு. அவர் பெட்டரா நான் பெட்டரான செம போட்டி.